என் அருமை சொந்தங்களே, என் விஸ்வகர்மா உடன்பிறப்புக்களே, நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடிய அந்த ஆண்டவனை வேண்டிக் கொண்டே இருக்கிறேன். அதாவது குறிப்பிட்டு சொல்லப்போனால், நம்ம 2009 ஒரு அமைப்பு உருவாக்கினோம். தமிழ்நாடு அனைத்து விஸ்வகர்மா முன்னேற்ற கழகங்கள். அதன் தொடர்ச்சியாக பதிவு போட வேண்டும் என்பதற்காக டெல்லியை நோக்கி விரைந்து அங்கு நம்ம தொழிலாளர் வாழ்வுரிமை கட்சின்னு ஒரு பதிவு உண்டானதை நம்ம பண்ணியிருக்கோம். இந்த சூழ்நிலையில் முழுக்க நம்மளுடைய இயக்கம் எப்படின்னா, சமுதாய சார்பாகத்தான் யாருக்கு ஆதரவு கொடுக்கறது, அதே மாதிரி நம் சமுதாய மக்கள் எங்கே நின்றாலும் அவங்களுக்கு நம்ம பிரச்சாரம் பண்ணி அவங்களுடைய வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய சக்தியாக நான் தமிழகத்தில் இருக்கோம். அப்படிப்பட்ட இயக்கமாக தான் இதுவரைக்கும் நம்ம காலம் கடந்து வந்திருக்கோம். அதே மாதிரி நம் தொழிலாளர் வாழ்வுரிமை கட்சி சார்பாக நாம் விருதுநகர் பாராளுமன்ற தேர்தலில் சந்திச்சிருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் ஒரு சில நபர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, விஸ்வகர்மா பேனரில் ஒரு அமைப்பு உருவாக்கியிருக்காங்க. ஆனால் அவங்களுடைய செயல்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க ஒவ்வொரு விதமாக பண்ணிக்கிட்டு வர்றாங்க. ஆனால் நம்மளுடைய இயக்கத்தின் சார்பாக நான் சிலதை அவங்ககிட்ட சொல்கிறேன். முழுக்க நம் சமூகம் எந்த இடத்துல, அதாவது ஒரு கவுன்சிலராக இருந்தாலும் சரி, ஒரு எம்எல்ஏ இருந்தாலும் சரி, ஒரு எம்பியாக இருந்தாலும் சரி, அந்த தொகுதியில் நிற்கக்கூடிய நம் சமுதாய மக்களுக்கு முழுமையாக நாங்கள் பிரச்சாரம் பண்ண தயாராக இருக்கோம். அது மட்டுமல்ல, இந்த பிரச்சாரம் இன்றைக்கி நேரத்தில் இல்லை, எந்த இடத்துல நம்மளால் நின்றாலும் அங்கே போய் நாங்கள் பிரச்சாரம் பண்ணுறோம். 2011 எலெக்ஷன்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் பிரச்சாரம் பண்ணுறோம். 2023 நடந்த பாராளுமன்ற தேர்தலில் நம்ம தனித்து ஒரு இடத்துல நின்ற சுயேட்சையாக அந்த இடத்துல முழுமையாகவே நம்ம வேலை பார்த்து நம்மளுடைய ஓட்டுக்களை, சமுதாயத்துக்குன்னு கிடைக்கக்கூடிய ஓட்டுக்களை வாங்கியிருக்கோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் இது என்ன சொல்ல வரேன்னா நல்லா கேட்டுக்கு. ஒரு அமைப்பு இருக்குன்னா, ஒரு விஸ்வகர்மா சமுதாயத்தை சார்பாக ஒரு அமைப்பு நீங்கள் உருவாக்குனீங்கன்னா, எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் ஆதரவு கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். ஏன்னா அந்த இடத்துல நம் சமுதாயம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய நோக்கத்தை தெரிவிக்கலாம். சமுதாயம் இல்லாமல் எந்த ஒரு அரசியல் அமைப்புக்கும் நம்ம ஆதரவு கொடுப்பது சாத்தியப்படாததாக நாங்கள் கருதுகிறோம். அது மட்டுமல்ல, இப்போ குறுகிய காலத்தில் நாங்கள் நிறையா கவனிச்சுக்கிட்டே வர்றேன். இன்றைக்கி உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, இன்றைக்கி ஆளக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு விஸ்வகர்மா சமுதாயத்துக்குன்னு தேர்தல் அறிக்கையில் ஒரு முக்கியமாக ஒரு 4 அறிக்கை, அதுக்கு மேலே நிறையா கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு 4 அறிக்கையை நம்ம கையில் எடுக்கிறோம். அந்த 4 அறிக்கையுமே இது வரைக்கும் அவங்க செயல்படுத்த முடியலை. இன்றைக்கி 5 வருஷம் ஆக போகுது, 4.25 வருஷம் ஆயிடுச்சு. இன்னொரு 4 மாதத்தில் எலெக்ஷன் அறிவிச்சிருவான். அவங்க ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இதையும் நம்பி ஒரு சிலர் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை தொங்கிக்கிட்டே தர்றாங்க. எதுக்குன்னு தெரியல. இவங்களாம் சமுதாயத்துக்கு சங்கம் நடத்துகிறாங்களா இல்லை டிஎம்கேக்கு சங்கம் நடத்துகிறாங்களா எங்களுக்கு தெரியல. என்ன காரணத்துக்கு சொல்கிறேன்னா புரிஞ்சுக்குங்க. ஏன்னா இன்றைக்கி எடப்பாடி ஆட்சியில் முதல்ல ஒரு 110 விதியில் ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. அந்த அறிக்கையை எம்கே தியாகராஜ பாதருக்கு மணிமண்டபம் கட்டி தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அவங்க பணத்தை ஒதுக்கி அந்த திட்டத்தையும் ஆரம்பித்து விட்டாங்க. அவங்க ஆட்சி மாறிடுச்சு. இறுதியாக 2 ஆண்டு காலமாக அந்த பில்டிங்கெலாம் முடிஞ்சு திறப்புலா பண்ணாமல் இந்த அரசு தாமதப்படுத்திக்கிட்டே வந்துச்சு. தாமதப்படுத்திட்டு வரையில் நம்ம அவங்ககிட்ட தமிழ்நாட்டில் உள்ள இயக்கங்கள் எல்லாம் சேர்ந்து தான் நம்ம போராடி அதை திறப்புலா பண்ணணும்னு சொல்லல. அப்புறம் ஏதோ
சாதாரணமாக எதையோ திறந்து விடுற மாதிரி அவங்க வந்து ஒரே நாளில் வேலையை முடிச்சுட்டு போயிட்டாங்க. இதே தான் நான் வந்து ஏற்கனவே வந்து ஐயாவுடைய நூற்றாண்டு விழா வந்து சட்டசபையில் வந்து அறிவித்தாங்க கலைஞர் பீரியடில். அப்போ வந்து அதே ஆண்டில் வந்து உங்களுக்கு செம்மொழி மாநாடு கோயம்புத்தூர் நடக்குது. அந்த மாநாட்டில் வந்து ஐயா வந்து அது நூற்றாண்டு விழா, ஏன்னா அரசு விழாவாக வந்து நடத்துது. அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து செம்மொழி மாநாட்டில் ஐயாவுக்கு எந்த அவருடைய பேரில் வந்து எதுவுமே இல்லை. அவங்க வந்து அந்த நிகழ்ச்சியவே எதையுமே அவங்க வந்து காட்டலை. ஏன்னா நம்ம விஸ்வகர்மா சமுதாய மக்கள்னாலே ஒரு மறைக்கப்பட்ட சமூகமாக தான் அவங்கள வளர விடக்கூடாது என்ற நோக்கத்தில் தான் அவங்க இது வரைக்குமே பண்ணிக்கிட்டு வந்திருக்காங்க. இதில் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நம்ம எதுக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும்னு நான் சொல்லலை. என்ன காரணம்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட பின்பலத்தை எடுத்து பார்க்கல, அவங்களால தான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம ஒரு அமைச்சரை பார்த்துருக்கோம். இன்றைக்கி டிஎம்கேல வந்து எவ்வளோ மக்கள் நம்ம விஸ்வகர்மா மக்கள் இருந்தாலும் அவங்க வந்து அந்த தகுதிக்கு அவங்க எடுத்துக்கல, அந்த இடத்துக்கு அவங்க கொண்டு வர முடியலை. ஏன் என்ன காரணம் அப்படின்னா, அவங்க இன்னமே வந்து நம்மளை வந்து மைனாரிட்டிலேயே வந்து எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட எப்படின்னா இப்போ இந்த ரொம்ப கம்மியாக இருக்க கிரேடில் தான் நம்மளை வச்சுக்கோங்க. நம்ம வந்து சுமார் நல்லா பார்த்தீங்கன்னா ஓட்டு உரிமை உள்ளவங்களே குறைஞ்சபட்சம் ஒரு 45 லட்சம் பேர் இருப்போம், கண்டிப்பாக இருப்போம் தமிழ்நாட்டில். அந்த 45 லட்சம் பேரையுமே வந்து அவங்க சாதாரணமாக ஒரு 5 லட்சம் பேர் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கணக்கு போடுறாங்க. இதனால தான் நமக்கு வந்து எந்த சீட்டு ஒதுக்கி தரல. ஆனால் இதே இது வந்து அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் வந்து கண்டிப்பான முறையில் நமக்கு 2 சீட்டு கொடுத்தாங்க. அவர் வட சென்னையில் வந்து சீனிவாசனுக்கும் அன்னை கேடி ராஜேந்திர பாலாஜி அவருக்கும் கொடுத்தாங்க. அவர் முதவட்ட எம்எல்ஏ இருந்தார், மருதவனை தோத்துட்டார். அன்னை வந்து எப்போ ஃபஸ்ட்லேருந்து அன்னை வந்து 2 முறை வந்து எம்எல்ஏ அமைச்சர் இருக்காங்க. இதெல்லாம் கணிச்சுத்தேன் இந்த முறை வந்து நம் சமுதாய மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நம்மளுடைய கோரிக்கை அனைத்தையும் அன்னை மூலியமாக எடப்பாடிகிட்ட நம்ம கொடுப்போம். இந்த முறை வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் தான் ஆட்சி அமைக்கும். இது வந்து நீ யாரோ பில்டப் பண்ணாலுமே இன்றைக்கி அமைக்க போகிறது வந்து எடப்பாடி தான் ஆட்சி அமைக்க போகிறாரு. அதை நாங்கள்லாம் கணிச்சிட்டோம். இந்த முறை வந்து அண்ணன்ட்ட, அதாவது கேடி ராஜேந்திர பாலாஜி அவர்கிட்ட வந்து நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து நம்ம போய் அவர்கிட்ட போய் பேசுவோம். பேசி இந்த சமுதாயத்துக்குன்னு உள்ள கோரிக்கையை நம்ம நிறைவேற்றி கொடுத்தா சட்டசபையில் கண்டிப்பான முறையில் இப்போ எப்படி ஐயாவுக்கு வந்து சட்டசபையில் வந்து 137 வந்து மணிமண்டபம் கட்டித்தரேன்னு சொல்லி உறுதி கொடுத்தாங்களோ, அது மாதிரி எங்களுக்கும் சட்டசபையில் உறுதி கொடுத்து எங்களுக்கு அதை நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம கேட்போம். கண்டிப்பான முறையில் இதுக்கு விடிவுகாலம் இருக்குது. அதே மாதிரி அன்னை கேடிஆர் அன்னைட்டையும் நாங்கள் எல்லாமே கொஞ்சம் விவரமாக ஓரளவுக்கு அன்னை நம்ம சமுதாயம் எல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். நீ எல்லாம் ஒற்றுமையோடு வாங்க, நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து போவோம். இதில் வந்து நான் தான் பெருசு நீ தான் பெருசுன்னு இங்கே காட்டுறதுக்குலாம் வேலை இல்லை. நான் ஒரு வழியில் போகிறேன்னா அந்த வழி போய் சேர்ற இடம்னு நம்ம சமுதாயம் தான், அது வளர்ச்சி அடைந்து நான் போகிறேன். அதே இது நீங்கள் வந்து அதே தான் வர்றீங்க. ஆனால் இதில் வந்து வேறு பேனர்லாம் நமக்கு தேவையில்லை, ஒரே பேனர் கேடிஆர் அப்படிங்கிற பேனர் தான். இவரை வச்சு தான் நம்ம இனிமேல் பண்ண முடியும். ஏன்னா ஆளாளுக்கு வந்து தனித்தனியாக கொட்டடிக்கிறதுக்கு சேர்ந்தடிப்புமே, ஓசைகள் ஒன்றா வரட்டுமே அப்படின்னு தான் பார்க்குறேன் நான். இதை வந்து கண்டிப்பான முறையில் எல்லாரும் பயன்படணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு சில தலைவர்கிட்ட நான் பேசிட்டேன். பேசுனதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, நல்லதாக இருக்குது தலைவரை, நம்ம எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து நம்ம போய் ஒரு ஆலோசனை கூட்டம் மாதிரி போடுவோம். அதில் வந்து அன்னை கேடிஆர் அண்ணனை கூப்பிட்டு பேசுவோம். பேசிவிட்டு அந்த கூட்டத்தில் வந்து அன்னைகிட்ட நம்ம இதை பற்றி சொல்லுவோம். ஒரு மாநாடு மாதிரி போடுச்சுன்னா எல்லோரும் சேர்த்து ஒரு மாநாடு போடுவோம். அதில் வந்து எடப்பாடி தூக்கி உட்கார வைப்பதில்லை, உட்கார வச்சு நம்மளுடைய கோரிக்கை மட்டும் கொடுப்போம். கண்டிப்பான முறையில் வரக்கூடிய ஆட்சி வந்து எடப்பாடி ஆட்சி தான். கண்டிப்பாக வந்து நமக்கு நல்லது கிடைக்கும். அதை தான் நான் வந்து முடிவாக சொல்கிறேன். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமாக பேசினாலும் ஆனால் நம்மளுடைய கருத்துக்கள்லாம் ஒற்றை கருத்தாக தான் இருக்குது. நம்ம சமூகம் வளரணும், அதுக்கு என்ன செய்யணும் அதுதான் பார்க்குறோம். இதில் வந்து நான் மாத்திரம் வளரணும் என்றைக்குமே இந்த பிகே வெங்கடேஸ்வரன் நினைக்கவே மாட்டேன். ஏன்னா அப்படிலாம் நம்ம ஒருத்தனை காட்டி கொடுத்து நம்ம அந்த முன்னுக்கு வரணுங்கிற எண்ணம் நமக்கு அரிதும் இருக்காது, எப்பயும் இருக்காது.
அதை நான் உரிமையோடு சொல்கிறேன். நம்ம எல்லாமே அண்ணன் தம்பி, இதில் பாகுபாடெல்லாம் இல்லை. எல்லோரும் ஒற்றுமையாக வருவோம், ஜெயிச்சு காட்டுவோம். வரக்கூடிய சட்டசபை எலெக்ஷனில் நம்ம ஒரு ஒரு நம்ம சமுதாயத்தை சார்ந்தவங்க ஒரு 5 பேராவது எம்எல்ஏ இருக்கணும். அதுக்கு தான் நான் பாடுபட்டுருக்கேன். இதெல்லாம் நீங்கள் வந்து எல்லோரும் முன்மொழியணும். எல்லோரும் வாங்க, நம்மளுடைய ஒற்றுமையான பலத்தை காட்டுவோம். வருகின்ற காலத்தில் வந்து விஸ்வகர்மா மக்கள் சமுதாயத்தை சார்ந்து ஒரு 5 எம்எல்ஏ வந்து சட்டசபையில் இருக்காங்க, ஒரு 2 அமைச்சர் இருக்காங்க, அப்படிங்கிற மாதிரி வரணும். அதுக்கு இதில் ஈகோலாம் பண்ணாதீங்க. ஈகோங்கிறதுனால கெட்டு போயிட்டோம். இவ்வளோ நாளாக கெட்டு போய்கிட்டே இருக்கேன். ஒருத்தனை சொல்லி போய்கிட்டே இருக்கு. இனிமேல் வேணாம். நம்ம எல்லாம் ஒற்றுமையோடு செயல்படுவோம். வரக்கூடிய காலங்கள்